ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோவை தாங்க, தரமான வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரவலை போட்டு இழுத்துட்ருக்காங்கங்க. அந்த கரவலையில் வந்து மீன் மாட்டிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீன் வந்து எப்படி இருக்குன்னு நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. அண்ணே, எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணே. ஹாய் சொல்லுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் வரையில் வந்து மீன் மாட்டியிருக்கா என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. இது என்ன மீனுங்கண்ணே? இது என்ன மீன்? கொக்கு மீனுங்களா? கொக்கு மீன் மாட்டிருக்கு. வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கரவலை போட்டு தான் இழுப்பீங்களாங்கய்யா? காத்துங்களா? அதிகமாக காற்று இருக்கிறதுனால கரவலை போட்டிருக்கீங்களா? பாருங்க, இது வந்து கொக்கு மீனுங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியெல்லாம் அள்ளி இறச்சி ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க. மீன் பல 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 பழன்னு எப்படி இருக்கு பாரு. சூப்பராக இருக்கு பாரு மீன். அப்படியே மின்னுது பாருங்க. வெயிலுக்கு அதுக்கும் பல 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 பழன்னு மின்னுது மீன். பாருங்க, இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அந்த மீன் காட்டுங்கண்ணா நல்லா. அது ஒரு வித்தியாசமான மீனா இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வித்தியாசமா சதுரமா இருக்குது மீனே. ரொம்ப பெரிய மீன். பாருங்க எவ்வளோ பெரிய மீனுன்னு. பாருங்க, இப்போ பிடிச்ச மீன்லாம் இதில் போட்டு வச்சிருக்காங்க. போடுங்க காணாதுல ஆளு. 100 ரூபாய்க்கு ஆளு ரொம்ப கிராக்கி. 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. பட் 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம். நடக்க முடியாடாங்கண்ணா. முழங்கால் போடிச்சு பசக்க அருந்து இருந்தது. பாரு ஒட்டியோட ஒருத்தன் ஒட்டியோட என்ன நீ கிடந்தா பாருங்க. பின்னாடி காற்று வந்து எவ்வளோ தூரம் வீசுதுன்னு சொல்லி பாருங்க. முள் இருக்குங்களா ஐயா? முள்
நடுவத்தை மட்டும் இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது குழம்புக்கு நல்லா இருக்குங்களா, பொரிக்க நல்லா இருக்கும்? பொரிக்கலாம் நல்லா இருக்கும். பொரிக்கிறதுக்கு எவ்வளோங்க அது சொல்கிறீங்க? இது வந்து 350 ரூபா இருக்கு. எங்களுக்கு ஏதோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க. மார்க்கெட் ரேட்டு அதான் 350 ரூபா 400 ரூபாய்க்கு போகும். பாருங்க, இது வந்து கடல் கரையோட கரை. இங்கே தான் வந்து அவங்க மீன் பிடிக்கிற வலை அந்த எல்லாமே பக்குவம் பண்ணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு திருப்பியும் கடலுக்குள்ளே போகிறாங்க. கடலுக்குள்ளே போகிறாங்க, பார்த்துட்டு வரேன். இப்போ பிடிச்ச மீனை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. பாருங்க, கடலில் வந்து போட்டை இழுக்கிறாங்களா நீ உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. எப்படி இழுத்துட்டு வர்றாங்க பாருங்க. அந்த போட்டை வந்து குச்சி மாட்டி அந்த குச்சி மூலியமாக இழுத்துட்டு வர்றாங்க. ஆ 400 ரூபாய்க்குலாம் போகும். மீன் லட்சம் 400 ரூபா 450 ரூபா 500 ரூபாய்க்கு கூட போயிடும். இப்போதான் மழை செஞ்சு நல்லா மீன் வரதுனால தான் காற்று அடிக்கிறதுனால போக முடியல கடலுக்கு. சரிங்க. இடத்துல கிறிஸ்மன் பழையபடி வலை போகிறீங்களாண்ணே? அவ்வளோதானா? அவ்வளோதான். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கும். 10 பேரும் சேர்ந்து இவ்வளோதான், ஒரு 2 கிலோ வரும். பாருங்க, இது வந்து இந்த ஓலை. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அந்த வலையை பார்த்துக்கிறேன். ஓலையாங்கண்ணே இது? ஓலை வச்சு இவங்க இதில் தான் வலை போடுவீங்களா? ஆ சரி சரிங்க, சரி போங்க. பாருங்க, ஓலை வச்சு தான் மீன் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்தால் அவங்க வலை போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. வலையை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க. எவ்வளோ பேரோட உழைப்புன்னு சொல்லி பாருங்க. நிறைய போட்டெல்லாம் பாருங்க எப்படி மிதக்குதுன்னு, அழகா இருக்குங்க. ரொம்பவே அழகான ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. பாருங்க எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு பாருங்க. கேட்டால் வந்து காற்று அதிகமாக இருக்குது, அதனால வந்து எங்களால் கடலுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிறாங்க. அதனால கரவலை போட்டு இழுக்கிறாங்களாம். பாருங்கள், இந்த மீன் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 2-3 கிலோ மீன் தான் வரும். இந்த 3 கிலோ மீனுமே இத்தனை பேர்த்துக்கு வந்து இதில் பங்கு இருக்குது. பாருங்க எப்படி தட்டி விடுறாங்கண்ணே. கூலி கட்டுமாங்கண்ணே, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, காற்று பயங்கரமாக அடிக்குது. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. ஆனால் நம்ம வந்து மீன் மார்க்கெட்டில் போய் அழகாக ரேட் அவங்க 300 ரூபா சொன்னாங்கன்னா நம்ம அதுலேயும் 100 ரூபா குறைச்சி வாங்குகிறோம். நானே இந்த தடவை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. இது எத்தனை பேரோட உழைப்புன்னு பாருங்க. ஆமாம் ஆமாம்.